Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சிவகங்கையில் தந்தை மறைந்த சோகத்திலும் தேர்வு எழுதி மாணவன் செந்தில் வேலன் 341 மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்போம். சுந்தர், வணக்கம். விடாமுயற்சி தந்தை இருந்த சோகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்றுகிறார் மாணவர் ஒருவர். தமிழகத்தில் கடந்த மார்ச் 3ஆம் தேதி தொடங்கி பல்வேறு பாடப்பிரிவுகளில் மார்ச் 25ஆம் தேதி வரை சுமார் 8,21,000 பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தில் 16க்கும் மேற்பட்ட மாணவர் தேர்வு எழுந்தாங்க. நிலையில் பார்த்தீங்கன்னா தந்தை இருந்த சோகத்தையும் கண்ணீரை துடைத்துவிட்டு தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார் மாணவர் ஒருவர். சிவகங்கை அருகே ராம்நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தான் ஓட்டுநராக வேலை பார்த்த தர்மலிங்கம் மோகனாவோட ஒரே மகனான செந்தில்வன். இவர் சிவகங்கை மண்டர் மேல்நிலைப் பள்ளியில் பயோமேக்ஸ் என்ற பாடப்பிரிவில் படித்து வந்திருந்தார். மருத்துவராக வேண்ட கனவின் தந்தை கனவை நிறைவேற்றுக்காக கடினமாக உழைத்த இவர் தேர்வு எழுதும் போகும் அன்று தந்தை நெஞ்சு வலியால் உயிரிழந்தார். தந்தையின் சோகத்தையும் மறந்து தேர்வு எழுதி இன்று 350க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறுகிறார். தந்தை இருந்த சோகத்தையும் கண்ணீரை துடைத்துவிட்டு தந்தையின் மருத்துவராக வேண்டிய கனவை எப்படி நிறைவேற்றப் போகிறார் என்பதை நம்ம அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் செந்தில்வேலன். வணக்கம் சார், என் பேர் செந்தில் வேலவன். நான் மன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 12th பயோமேக்ஸ் படிச்சிருக்கேன். எக்ஸாம் எழுதியிருக்கேன். எக்ஸாமுக்கு நாள் வரைக்கும் எங்கள் அப்பா என் கூடவே உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாரு, படிக்க சொல்லி எனக்கு நிறைய மோட்டிவேஷன் பண்ணார். எக்ஸாம் அன்னைக்கு காலைல கூட 4 மணிக்கு என்னை எழுப்பி விட்டு படிக்க வச்சார். அப்போ 5 மணிக்கிட்ட அவர் நெஞ்சு வலிக்குதுன்னு அப்படியே உட்காந்தாரு. 5:05க்குள்ளே இறந்துட்டார். நான் அந்த சோகத்தில் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தேன். அப்போ என்னோட உறவினர்கள், என்னோட ஆசிரியர்கள்லாம் எனக்கு மனசு தைரியம் கொடுத்து என்னை எக்ஸாம் எழுத வச்சாங்க. நான் அப்போ சோகத்துலேயும் போய் எக்ஸாம் எழுதினேன். அழுதுகிட்டே எழுதினேன். எழுதி முடிச்சுட்டு நான் சாயங்காலம் வீட்டுக்கு அப்பாவுக்கு இறுதி அஞ்சலி எல்லாம் செலுத்திட்டு அப்புறம் பாஸ் ஆயிட்டேன். இதுக்கு காரணம் என்னோட ஆசிரியர்கள், என்னோட உறவினர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட அப்பா எனக்கு நிறைய உதவி செய்வார். அவர் இனிமேல் என்னைய பார்த்துக்கிடுவாருன்னு நான் நம்பிக்கை இருக்குது. அவர் என்னைய பார்த்துக்கிட்டே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ மார்க் எடுத்ததுக்கு நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்பாவோட கனவு நம்ம என்ன? அவர் என்னை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கணும்னு சொல்லி என்னை ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணியிருக்காரு. மருத்துவத்துறையில் ஏதாவது ஒரு இது முடிச்சுட்டு எல்லாருக்கும் நிறையா உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காரு. நான் மருத்துவத்துறையில் ஏதாவது ஒரு இது சைக்காட்டிஸ்ட் முடிச்சுட்டு நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன். அவரோட கனவை நான் காப்பாற்றுவேன். நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். நான் சைக்காட்டிஸ்ட் ஆகிறதுக்காண்டியே நீட் எழுதியிருக்கேன். நான் பாஸ் ஆயிடுவேன். அதுலேயும் நிறைய மார்க் எடுத்துருவேன் நம்பிக்கை இருக்குது. நான் பாஸ் ஆகி எங்கள் அப்பாவோட கனவை நான் நிறைவேற்றுவேன். விடாமுயற்சியாக தந்தையின் மருத்துவ கனவை விடாமுயற்சியால் நிறைவேற்ற வேண்டும் என இந்த மாணவர் கூறியிருக்கார். தந்தி செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து சுந்தர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.